தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஜெஸ்ஸி ஜூலி. இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண. இப்போ நம்ம தேங்காய் வச்சுட்டு இந்த ஸ்டவ் நல்லா பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பற்ற வச்சுட்டு இது நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதை எடுத்து தண்ணியில் போட்டுட்டா இது தனியாக நமக்கு கிடச்சிடும். இப்போது இது நல்லா அப்படியே தனித்தனியாக இந்த கொட்டாங்குச்சிலேருந்து தனியாக கேப் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம தண்ணியில் போட்டுடலாம். பச்சை தண்ணியில் நம்ம போட்டுடலாம். இதை எடுத்து ஆறுனதும் நம்ம இப்படி ஒரு கத்தி வச்சு இப்படி அடர்த்தி எடுத்துக்க முடியும். இப்போது இது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இது வரும். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கத்தியை வச்சு இப்படி திக்கிக்கலாம். திக்கினதுக்கப்புறம் அது அப்படியே பீஸாக நமக்கு கிடைக்கும். இப்படி கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு பீலர் வச்சு நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம். இந்த ஸ்கின் இந்த ப்ரௌன் ஸ்கின் நமக்கு தேவையில்லை. நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ இதோட ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இது நல்லா சின்னதாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த தேங்காவை நல்லா அரைச்சிட்டோம். இது கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆக வேண்டியதில்லை. இதோட ஈரப்பதம் மட்டும் போகணும். அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இது ஆஃப் பண்ணிட்டேன். இது ஆறட்டும். இப்போது இந்த தேங்காவை ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேஷ்நட்டு நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 50 கிராமு. அதே மாதிரி நான் கொஞ்சம் டேட்ஸ் எல்லாம் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது கேஷ்நட்டு நல்லா பொடி பண்ணியாச்சு. அது இதில் போட்டுடலாம். இனி டேட்ஸ் இதுலேயே டேட்ஸும் அரைச்சி தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அது இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போது டேட்ஸை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அது நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே டைமில் கொஞ்சம் ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கா, அது நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பிணைஞ்சிட்டோம். இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. நம்ம அந்த டேட்ஸு அப்புறம் அந்த தேங்காய் இதெல்லாம் போட்ட உடனே அது நல்லா ஆகிடும். நல்லா இதுலேயே அந்த ஈரப்பதம் இருக்கும். நம்ம வேறு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நெய்யோ ஆயிலோ ஒன்றுமே நம்ம ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கேஷ்நட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன வேணால் நீங்கள் போடலாம். வேறு நட்ஸ் என்ன வேணால் போடலாம். இப்போ இதில் ஸ்வீட்டும் தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி டேட்ஸ் போட்டிருக்கனால. இப்போ நீங்கள் ஏலக்காய் பவுடர் மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்பு நம்ம எடுக்கிறதுக்காக இதில் நம்ம வைக்கிறோம். அதில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம நல்ல ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரலாம். நம்ம கோழிக்கொட்டெல்லாம் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம பண்ணலாம். ஒரு கப்பு வெல்லம் பவுடர் பண்ணதை போட்டுக்கலாம். நான் இது அச்சு வெல்லம் நான் இடித்து அது கொஞ்சம் அது பீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு சிரப்பு பண்ணிக்கலாம் திக்காக. இப்போது கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். அதோட 1 கப்பு தேங்காய் திருவனது. இது திருவன தேங்காய். இதுக்கு நம்ம அந்த கருப்பு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இந்த தேங்காய் போட்டுட்டு இந்த நெய்யில் கொஞ்சம் நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் இது 1/2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். 1 கப்பு ஃபஸ்ட்டு சொன்னேன், 1/2 கப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் இந்த 1 கப்பு வெல்லத்தை மெல்ட் ஆகின சிரப்பு நான் இதில் ஊற்றுறேன். இதில் ஊற்றி நல்லா
நம்ம வந்து கொஞ்சம் வடிகட்டிட்டு ஊற்றணும். ஏன்னா அதில் வந்து ஏதாவது டஸ்ட் இருக்கும். இப்போ வந்து நல்லா கலக்கிக்கணும். கொஞ்சம் ஏலக்காய் ஜீரகம் நான் சர்க்கரை போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன், அது கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் கேஷ்நட்டு பொடிச்சு வச்சுருக்கேன், மிக்ஸி ஜாரில் போட்டு அது நான் போட்டிருக்கேன். இப்போது வெல்லம் வந்து நல்லா அதோட செட் ஆகிடுச்சு, தேங்காவோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது நல்லா கலக்கிட்டு பின்ன ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண உடனே சூடோடையே நம்ம வந்து அது வந்து நல்ல ஒரு ஷேப்பில் கொண்டு வரணும். நம்மக்கிட்ட ஏதாவது மோல்டு இருந்தாலோ இல்லைன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஷேப்லேயோ நம்ம சூடாகவே நம்ம எடுக்கணும். இல்லைன்னா அது அப்புறம் கட்டையாயிடும், அதுக்கப்புறம் பண்ண முடியாது. அதனால் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து இது ஒரு ஷேப்பில் பிடிச்சிடணும். இது கொஞ்சம் சூடாக இருக்கும், இப்போ கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இப்போ நான் இந்த மாதிரி நம்மளோட மெஷர்மெண்ட் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் நம்ம வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு சாக்லேட் மாதிரி நம்ம வீட்லேயே கொடுக்கலாம். ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் இருக்குது, தேங்காயோட டேஸ்ட் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்புங்க. இது வந்து இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது ஆறுனதும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், ஆனால் சாப்பிட முடிகிற அளவுக்கு தான் ரஃப்பாக இருக்கும், ரொம்ப ரஃப்பாக இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து கேஷ்நட் இருக்குது, வேறு நட்ஸும் நம்ம போட்டுக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸை போட்டுக்கலாம். இந்த 2 ஸ்நாக்ஸும் ரொம்ப டேஸ்ட்டானது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.